வெல்கம் டு ஸ்ரீ சாரி டசல்ஸ். நேர்களே வணக்கம் நேர்களே, இன்றைக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த சாரீ நான் எடுத்திருக்கேன். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் வந்து காம்போ. அதுக்கேற்ற மாதிரி நான் சில்க் த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் க்ரோஷா ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரீ ஃபுல்லாக இந்த க்ரோஷா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த க்ரோஷா ஒர்க் வந்து ஏன் நீங்கள் முன்னாடியே வீடியோ போடலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு தனியாக போட்டால் அது ஒரு தனி வீடியோவாக போட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகுன்றதுனால தான் நான் வந்து இப்போ ஃபுல் சாரீ ஒர்க்கை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த க்ரோஷா ஒர்க்கை நான் ஃபுல் சாரிலையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பேபி குச்சி உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ வந்து அந்த 4 செயின் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு பேபி குச்சி கட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு 3 க்ரோஷா ஒர்க் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 செயின் கேப் திருப்பியும் கிடைக்கும். நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து குச்சி கட்ட போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம சாரீ ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 100 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து ஒரு கேலண்டரில் நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்த மாதிரி கட் பண்ணி அந்த நுனியில் வந்து உங்களுக்கு க்ளூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நீடில் தேவையில்லை, இதுக்குள்ளே நீங்கள் விடலாம். விட்டு எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த சாரிக்கு கொஞ்சம் பெருசாக விடலான் இருக்கேன். ஓகேங்களா? விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட் எப்படி நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பாதியில் விட்டு நீடில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு இந்த ஹெண்டு வரும்போது நம்ம அதில் பிடிச்சிட்டு 3 நாட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே 3 நாட் தான் இங்கே போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த நாட்டு போட்டுட்டேன். ஒரு நாட்டு இங்கேயும் வந்து நீங்கள் சிக்கில்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 3 நாட் போட்டுட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மேலேருந்து இப்போ நீடலை விட போகிறேன். இந்த 3 நாட்டுக்கும் உள்ளே விட்டு இழுத்தால் நாட் வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு நாட் லாக் ஆனோடனே உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த குச்சியோட சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சாரீ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது எவ்வளோ தூரம் வேணுமோன்னு அதை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு அந்த 4 செயின் கேப்லேயும் நான் வந்து சாரீ ஃபுல்லாக இப்போ குச்சி கட்ட போகிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த 4 செயின் கேப்பில் நான் திருப்பியும் அதே ஒர்க் தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரோஷா ஒர்க் இது வந்து அட்வான்ஸ் டைப்பு. இந்த சாரீக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இந்த சாரீக்கு ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து பேபி குச்சி உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இந்த ஃபுல் சாரீலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 தான் வந்திருக்கு, 15 to 16 வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டடான சாரீ. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள்.